ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் வ்ளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்ன பார்த்தீங்களா பிகே மாதிரி ஹெல்மெட் போட்டுங்கிறேன்ட்டு. ஸோ அந்த கோயில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் சூப்பராக எல்லாமே நல்லா நடந்தது. ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, சர்ச்சுக்கு போய்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். ஸோ மோனாலாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து நான் மோனா வந்து பைக்கில் எல்லாம் கூப்பிட்டு போகல. இன்ன வரைக்கும் தென்ஜின்லேருந்து இன்ன வரைக்கும் நான் எங்கேயே கூப்பிட்டு போகல. பைக்கில் போனால் காரில் தான் போவேன். ஸோ ரிஸ்க் எடுத்து நான் கூப்பிட்டு போகல. ஸோ நான் மட்டும் தான் போகிறேன். அந்த வேலை இன்னொருத்தர் வந்து ஜாயின் ஆவார். அப்படியே வந்து இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கின்னு அப்படியே வரலான்னு தான் டிசைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன், எப்படி போகுது எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துரு, சாப்பிட்டுன்னு இரு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா மம்மி ரூமில் இரு, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டாரா? பாய் பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே வந்துக்கிறேன்னா ஒருத்தர் பிக்கப் பண்ண வந்துக்கிறேன். ஸோ அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒருத்தர் வருவாங்க, வேறு யாரும் இல்லை, ரிக்கி தான். ஸோ நான் ஒண்டியாக போக மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம், நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு வேணும் இல்லை. ஸோ துணைக்கு வந்து ரிக்கி வரான். ஆக்சுவலி அவனும் சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாலே சரி கால் பண்ணான், நானும் வரேன்னு. சரி மோனா இல்லாத காரணத்தினால் என் கூட ட்ரெயின் பாஸ்க்கு வந்து ரிக்கி தான் வரான். அதான் வெயிட் பண்ணிக்கிறோம். பாஸ் வந்து ஜிம்மில் இருக்கிறாரு. வந்து நானும் வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு வரேன்றான், இன்னும் வர மாட்டேன்றான். அவன் ஜிம்முக்கு வெளியில் தான் காத்துனுக்கிறேன், இன்னும் காண பையன். பாருங்க, ஏய் பாரோ பேகாலே ஸ்டைல்லாம் வந்து எனக்கு வருது. சொல்ல அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி, கேர்ள் ஃப்ரெண்டு தானே. ஐயோ மம்மியா, சாரிடா, இன்னும் போய் தப்பா நினைச்சேன். குட் மேன், போலாமா? சிட் மேன் போயிட்டான். அவனை போய் ஜிம்மில் போய் கூப்பிட்டு வரலான்னு போனான். ஜிம்முக்கு போய் கூப்பிட்டேன். நான் அப்பயே சொன்னேன், போகிறோண்டா ஹெல்மெட் எடுத்துன்னு போகலாம் ஜிம்முக்குன்னு. ஹெல்மெட் இல்லையா, இப்போ திருப்பி வந்துக்கிறோம் வீட்டுக்கிட்ட. டைம் 9 தான். அப்புறமா என்ன மோனா வச்சு செய்யும். ஆல்ரெடி ஆயிடுச்சு டைம், இங்கே 9:45. நான் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்லேருந்து திருப்பி இவனை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே 12 மணி ஆகிடும் போல். அது சொல்லிச்சு 11 o'clock வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா அவ்வளோதான் அவங்கள ஃபோன் பண்ணி சாவடிப்பேன்ட்டு. டென்ஷன் ஆகிடும் அதுக்கு. ஏய் வாடா எப்பா, சீக்கிரம் வாடா, ஹெல்மெட் போடுறா. எவ்வளோ சர்க்கில் எடுத்துன்னு வர வேக்கடாக்குது. யாரா நீனும் போகடா? எல்லாம் எடுத்துக்கணும் இல்லை, ஃபோனு பர்ஸு அதுக்கப்புறமா சீன் மறந்துட்டா செயின் திருப்பி வரக்கூடாது. சரி ஓகே, ஜூப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே போகிறோம். 10 மணி கூட பயங்கரம். 10 மணி இப்போ ஆக்சுவலாக ஓகேங்களா, 10 மணிக்கு பயங்கரம் உள்ள இன்டர்நெட் சர்ச்சுக்கு. நான் ஏன் மாஸ்க் போட்டுனுக்கிறேன்னா உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் என்னத்துக்காகன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் உள்ளே போயிட்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கினே ப்ரேயரெல்லாம் பண்ணிக்கின்னு நான் வரேன். மெயின் சர்ச்சு க்ளோஸ் ஆடாரிக்கு இல்லை ஓப்பனில். ஃபஸ்ட்டு மெயின் சர்ச் உள்ளே போய்டும். போய் புதுசாக கட்டிக்கிறாங்களே இது. ஐம் நாட் ஷுர், இப்போ தான் பார்க்குறேன். ஜெபி நான் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. நீங்கள் கட்டியிருந்தாங்களே லாஸ்ட் டைம் வரும்போதும் பண்ணு கொடுத்தோம். வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்களாப்பா, சூப்பராக. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிக்கிது. நீங்கள் யாருன்னா எங்கள் இன்ஃபினிட்டி சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. இப்போ எப்போ ரெனோவேட் பண்ணாங்கன்னு தெரில, இப்போ ரெனோவேட் பண்ணிக்கிறாங்க. நான் வரும்போதும் இங்கே வச்சுருந்தாங்க, இங்கே ரெனோவேஷன் ஆகிருந்துச்சு ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நானும் ரிக்கி வந்து ஹோட்டலுக்கு வந்துக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஏன் ஹோட்டல்னால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், 12 மணி ஆகும். இப்போ ஆல்ரெடி 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நான் சொல்லிட்டேன் சும்மா எனக்காக எல்லாம், ஏன்னா நான் வந்து வெஜ் இல்லைங்களா, எனக்காக இருந்தால் நைட்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க செப்பரேட்டாக. அது சும்மா என்னத்துக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரிக்கே வந்துக்கிறோம்.
சரி இங்கே இப்போ சிவாஜி நகருக்கு வந்துக்கிறோம் ஓகேங்களா. சிவாஜி நகருக்கு வந்துட்டு இம்பீரியல் ஹோட்டலில் இருக்கிறோம். எப்போவுமே எம்பயர் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன், பட் இப்போ வந்து இம்பீரியல் வந்துக்கிறேன். சரி நானும் ரிக்கியோ சாப்பிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மாதா கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து மாதாக்கிட்டே போய் நான் பிளெஸிங்ஸ் பண்ணோன்னு தேங்க்ஸ் கிவிங் சொல்லணும் நான் முடிய எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அங்கேயோ போக போகிறோம், சாப்பிட்டு போக போகிறோம். சாப்பிட்டு மாதாக்கிட்ட போய் பிளெஸிங்ஸ் பண்ணிக்கின்னு டீயே குடிச்சிட்டு அப்புறமா கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். டேய் ஜிம்மர் எவ்வளோ நாளா ஒரேடியாக 10 நிமிஷம் எடுத்துனுக்கிறேன். இந்த ஜிம்மு போகிற பசங்க, டயட் மெயின்டைன் பண்ணுற பசங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றதுன்னு டக்குன்னு சொல்ல மாட்டானுங்க. கான்சியஸாக சாப்பிட்றோம் இல்லை அதெல்லாம் இன்னும் திஸ் இஸ் லைஃப். ஐ மீன் இதுதான் ஒன்ஸ் க்ரோயிங் நீ ஓகே. டயட்டெல்லாம் இப்போயே நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, ரொம்ப ஓவராலாக பண்ணக்கூடாது. சாப்பிடு இருக்கிற மட்டும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து தலையை கெடுத்துக்கூடாது. டிசைட் பண்ணிட்டியா? ஓகே கூப்பிட்டு சொல்லிவிடுப்பா. நீ எனக்கு வந்து கேரளா பரோட்டா, கேரளா பரோட்டா அப்புறமா என்ன இது பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே டூ கேரளா பரோட்டா அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும் நீ சொல்லிக்கோ. பன்னீர் டிக்காவா பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உன்னோட டின்னரா. டேய் இது சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஹோட்டலுக்கு வரணும். இதுதானே சாலட் போட்ட நீ? அதுதான் சிக்கன் ஒரு 4 பீஸ் சிக்கனு. இது சாப்பிட்டா பத்தமா? இப்போ நான் வந்து பட்டர் நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக அது ஜாஸ்தி வரும். அதில் ஒன்று தயவு செஞ்சு எடுத்து சாப்பிடு. என்னாலே ஃபுல்லாக சாப்பிட முடியாது. இது வண்டி சாப்பிட்றதுக்கு நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் கலந்து போய் சாப்பிட்லான்ட்டு. பார்ப்பா இந்த ஃபைபரு இந்த ப்ரோட்டீன் எல்லாம் எனக்கு சாப்பிடாத, எனக்கு கொடுக்காத, எனக்கு சொல்லாத. எனக்கெல்லாம் கொடுத்தா இவனுக்கு ப்ரோட்டீனுக்கு சிக்கன் வேணும்னு கேட்டான், அதனால சிக்கன். இது போதுமா? வீட்டு சிக்கன் ப்ரோட்டீனா? ஓகே சிக்கன் ப்ரோட்டீன். ஃப்ரைடு வந்து அந்த ஃபேட் கீட்டெல்லாம் இல்லை, அது இருக்கும் தான் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இரு இங்கே வந்து நார்மல் சிக்கன் கேட்டால் கிடைக்குமா? அதனால தான் வீட்லேயே போய் சாப்பிட்ருவேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு வீடியோ போய் சாப்பிடு. ஆமாம் சரி ஏதோ சொல்கிறாங்க சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மாதா சர்ச்சுக்கு வந்துக்கிறேன் சிவாஜி நகருக்கு. பட் என்னன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு 11:30. பட் வெளியவே வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ மாதா பார்க்காம போனேன். எப்படி மாதாவும் நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் தான். நான் உள்ளே போனானா வெளியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இல்லைன்னு ப்ரேயர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து ஒன்றையில் போயிட்டு ரிக்கியை ட்ராப் பண்ணிட்டு அங்கே நான் கிளம்பணும். மோனாப்பா ஒண்டியாக இருக்கோம் ரூமில். அதுக்கு வந்து ஒண்டியாக இருக்குன்னா அது நான் இல்லைன்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். இல்லை நீங்கள் இல்லை அப்படி இப்படின்ட்டுன்னு. பட் சர்ச்சுக்கு போய்க்கிறேன்னு தெரியும். அதனால கொஞ்சம் ஓகே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரிக்கியை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரிக்கியை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லா டைம் பாஸ் ஆகிடுச்சு எனக்கு. ரிக்கி இருந்து நல்லா ஜாலியாக போயிட்டு ஆனால் 2 சர்ச்சுக்கோ போனோம். 2 சர்ச்சுக்கோ சர்ச்னா அதான் ஃபஸ்ட் இன்ஃபென்ட் சர்ச்சு, அப்புறமா மாதா சர்ச் வந்து வெளியவே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டு நம்ம பாட்னி இப்போ கிளம்ப போகிறோம். ரிக்கிக்கு வந்து வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே பாய், see you man. Thank you. Bye take care. Thanks for coming. Enjoy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ எனக்காக வந்து மேடம் எனக்காகன்னு சொல்ல முடியாது, இது இந்த டைம் முழிச்சுன்னு தான் இருக்குங்க பாருங்கள். அது பாட்டுன்னு உக்காந்துன்னு டிவி பார்த்தனுக்கோ ஸ்பிளிட்ஸ் வில்லா பார்த்தனுக்கோ எம்டிவி ஸ்பிளிட்ஸ் வில்லா இப்போல்லாம் டெய்லி அது தான் ஆகிட்டுக்குது. அதை பார்த்துட்டு ஒரு எபிசோட பார்த்துட்டு தான் தூங்குறது. ஆனால் அது நான் தான் கெடுத்து விட்டேன். நான் தான் அது வந்து அந்த ஷோ பற்றி நான் சொன்னேன். அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஷோ. அது எல்லாம் வச்சுக்குவாங்க சண்டையாக போயினுக்கோ. சண்டைனா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஹிந்தி ஷோ தான். அது பார்த்துனுக்கோம். நானும் வந்து கூட உட்காந்து பார்த்துன்னுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இப்போ தான் மனசு திருப்தி. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு நான் 2 சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபென்ட் குழந்தை இயேசு போயிட்டு வந்தேன். அப்புறமா வரும்போது டைம் ஆயிடுச்சு. அப்படி தானே சிவாஜி நகர் தானே வரணும். போகிறதுக்குள்ளே சர்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம மாதா சர்ச்சு. பட் ஸ்டில் நான் வெளியே கேட் கிட்டே நின்று ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆமாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு இதாகிடுச்சு. எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போயிட்டு மாதா கிட்ட. ஏன்னா இது ரொம்ப பயந்துனே இருந்தோம் நாங்கள். எப்படா இருக்கோ எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, எல்லாரும் அதே பற்றி சொல்கிறாங்களே. ஏன்னா
இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த என்டி ஸ்கேன், அதுக்கப்புறமா என்னென்ன ஸ்கேன் ஆகும் இப்போ தான் கற்றுக்கிறேன் நான். இது தான் பயங்கரமான ஸ்கேனு, இதில் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படி இப்படின்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் மாதா புண்ணியத்தில் இதெல்லாம் நல்லபடியாக ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.